தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது இந்தியா முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க கோலாகலமா. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷல் எஸ், என்னன்னா நம்ம ஜெயா தொலைக்காட்சி நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி 21 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி இப்போ 22வது வருஷம் அடி எடுத்து வைக்க போறோம். ஜெயா டிவியின் ஜனனமே நெருப்பாற்றில் நீந்தி வந்த கதை. நம்ம இந்த ஷோல யாரு பார்ட்டிசிபேட் பண்ண போறா தெரியுமா? எஸ், பார்ட்டிசிபேட் பண்ண போறவங்கள பத்தி சொல்லணும்னா ரொம்பவே நம்ம நாட்டுக்கு முக்கியமானவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்துல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும் சரி, அப்புறம் டாக்டர்ஸ் ஆகட்டும் சரி, தூய்மை பணியாளர்கள் ஆகட்டும் சரி, இவங்க எல்லாருமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ண வேண்டியவங்க தான் அவங்களாம். பட் இந்த ஊர்ல என்ன நடக்குது, நாட்டு நிலவரம் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது இவங்க தான், செய்தி வாசிப்பாளர்கள். ஸோ ஊடகத்துறையில நிறைய பேர் இப்போ கல்யாணத்துக்கு போனாலும் சரி, ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வேணும்னாலே வீடியோ காலில் தான் வானப்பா கொரோனாவா இருக்கு, நான் வீடியோ காலில் ஆசீர்வாதம் பண்றேன், கூகுள் பேல மொய் வைக்கிறன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவங்க அதெல்லாம் கவலைப்படாம தினமும் செய்தியை மக்களுக்கு சென்றடைய செஞ்சவங்க. அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்த போறோம். அது மட்டும் இல்ல, அவங்க விளையாடுற கேமை பார்த்து மக்களும் சந்தோஷப்பட போறாங்க. எஸ், சோ வெல்கம் டு மோதி பார். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது இந்தியா முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷல். 30 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தலமா நீ வேகமா கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா. பிள்ளையாருக்கு தொப்பை இருக்குல்ல, பிள்ளையாருக்கு தொப்பை இருக்கலாம், தொப்பையே பிள்ளையாரா மாறக்கூடாது. இந்த மோதி பார்ல 2 பக்கமும் நியூஸ் ரீடர்ஸ் தான் இருக்க போறாங்கன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆனா ஏன் டீமை பத்தி சொல்லணும்னா வேற மாதிரி டீம், பயங்கர கெத்தான நியூஸ் ரீடர்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான நியூஸ் ரீடர்ஸ், இதை தாண்டி மல்டி டேலண்டடான நியூஸ் ரீடர்ஸ்லாம் ஏன் டீம்ல இருக்காங்க. அதாவது நாங்க சொல்ல மாட்டோம், சில விஷயங்களை செஞ்சு காட்டுவோம். அதனால நான் எதுவுமே பேச விரும்பல. ஏன்னா என்னோட டீம் ரொம்ப வலுவா இருக்கு. அவங்க பேரை பார்த்தாலே தெரியுது. அதனால முதல்ல யாரை கூப்பிடுறீங்க? உங்க டீம் கூப்பிடுறீங்க. நான் என் டீமை ஃபர்ஸ்ட் இறக்குறேன். டீம் பேரை சொன்னதுக்கு அப்புறம் உன் டீம்ல இருக்காங்க வராங்களான்றதே பார்த்துடலாம். சோ லெட்ஸ் வெல்கம் ரம்யா, மோனிஷா அண்ட் சசிகுமார். சோ செபஸ்டியன், என் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னே அந்த பிள்ளைய பார்த்துட்டே இருக்கீங்க. இல்ல, நான் கூட பயந்தேன் என் பக்கத்துல டான்ஸ் ஆட போறாங்க. ஏன்னா அங்கிருந்து பார்க்கும்போது ஹெவியா இருந்தது அவங்களோட ஸ்டெப்ஸ். நிஜமாவே வாழ்த்துக்கள் உங்க டீமுக்கு. சோ எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, அழகா வந்திருக்கீங்க எல்லாருமே. சோ ஃபர்ஸ்ட் சசிகுமார் சார், சேனல் பாத்தீங்கன்னா 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இப்ப 22nd இயர்க்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம். சோ அதை பத்தி உங்க கருத்துக்கள்? கண்டிப்பாக ஜெயா டிவியில் வேலை செய்கிறதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி இங்கே ரொம்ப இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது எங்களுக்குன்னு. ஸோ எங்களை ஒரு ரெகக்னைஸ் பண்ணி எங்களுக்கும் நியூஸ் நிறைய கொடுத்து மோட்டிவேட் பண்ணி வளர விட்ட ஒரு சேனல் இது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். தேங்க்யூ. அண்ட் ரம்யா அவர்களே வணக்கம். வழக்கம் போல பளிச்சுன்னு அழகா வந்திருக்கீங்க. ஸோ உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க. 12 இயர்ஸ் பக்கமாக நம்ம ஜெயா டிவிக்காக நியூஸ் பண்ணுறேன் அண்ட் நிறைய ஷோஸும் ஆங்கர் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் நான் உனக்கு சீனியர்மா, நல்ல பேக் ஸ்டேஜ் பேசின மாதிரி பார்த்து அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேபேக் சிங்கர். நிறைய ஆல்பம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அது சொன்னது உங்களுக்கும் பொருந்தும். என்னப்பா சத்தமே இல்லாம இப்படி ஓரமா அமைதியா நின்னுட்டு இல்ல, உங்க டீமையே நீங்க அடிக்க வரீங்களே, எங்க நிலைமையை பார்த்தாதான் கொஞ்சம் பயமா இருந்தது. அது அன்பான அரவணைப்பு. அது புரியுது மேம். சோ நம்ம சேனல் 22nd இயர் ஸ்டெப் பண்றோம். அதை பத்தி உங்க கருத்து? ஜெயா டிவி அப்படின்னு சொல்லும் பொழுதே மற்ற எந்த சேனல் இல்லாத ஒரு விஷயம் ஜெயா டிவியில ஆரம்பத்துல இருந்து இருக்கிறது அப்படின்னா அது ஒரு நம்ம வீடு மாதிரி, நம்ம அம்மா வீடு மாதிரி. எல்லாருமே ரொம்ப அரவணைச்சு, அதில் அஃப்கோர்ஸ் சண்டையும் இருக்கும், அதில் ஒரு ஆதரவும் இருக்கும், ஒரு அன்பும் இருக்கும், பாசமும் இருக்கும், எல்லாமே கலந்தது தான் நம்ம சேனல். ஸோ ஆரம்பத்துலேருந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த சேனலுடைய வளர்ச்சிக்காக எல்லாரும் பாடுபடணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோனிஷா அவர்களே, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுல. இந்த டேயில் நம்ம சேனல் 22nd இயர் செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் ரம்யா மேம் சொன்ன மாதிரி இது நமக்கு இன்னொரு தாய் வீடு
வீடு மாதிரி நமக்கு. ஜெயா டிவினாலுமே இப்போ நான் வெளியே போய் நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன் நான் ஜெயா டிவியில் ஒர்க் பண்ணுறேன்றது. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐம் வெரி ஹாப்பி டு சே தட் ஐம் ஒர்க்கிங் இன் ஜெயா டிவி அண்ட் செலிப்ரேட்டிங் த 22nd year. தேங்க்யூ ஸோ மச். நம்ம தான் இன்னைக்கு தட்டுறோம், தூக்குறோம், வின் பண்றோம். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ஷூர். ஓகே பிரீத்தி, உங்கள் டீமை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்களோட சேர்ந்து நிகழ்ச்சி பண்ணி நான் ஜூனியராக என்ன சேர்த்துங்க, பார்த்து பண்ணுங்க மேம். அவங்க பயங்கரமா பண்ணுவாங்க, பாத்துக்கலாம். ஓகே, எங்கள் டீமை நம்ம கூப்பிட்டுருவா. எஸ், இந்நேரம் உங்க டீம் காம்பவுண்ட் தானே எங்கேயா ஓடி ஈடி போயிருப்பாங்க. பாவம், என்ன பண்ண போறீங்களோ தெரியல. எங்கள் சூர்யா சார்லாம் பயிற்சி பண்ண 2-3 பானே உடச்சிருக்காரு. ரெடியாக இருக்காங்க. எங்கள் டீமில் யாராவது கூட போகிறோன்னா சூர்யா சார், ஜெயலட்சுமி மேம், சுகன்யா, வெல்கம். ஓகே, எங்க டீம் வந்துட்டாங்க. டான்ஸை பார்த்தல கவுண்டமணி சாருக்கே டஃப் கொடுத்துருக்கீங்க ஹலோ, எல்லாரும். அது சிவகார்த்திகேயன் ஸ்டெப், அது நாட் கவுண்டமணி. ஓகே, முதல்ல உங்கள் அனைவரையுமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஸோ எங்கள் நம்ம டீமை பற்றி ரொம்ப பெருசாக பேசிட்டேன். அது எந்த அளவுலையும் வந்து வீண் போகாத மாதிரி நம்ம நிகழ்ச்சி கொண்டு போனோம். விநாயகர் சதுர்த்தினாலே நீங்க எப்பவுமே எப்படி ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணுவீங்க? இன்னைக்கு என்ன பிளானோட இருக்கீங்க? அண்ட் நம்ம 22nd year போயிருக்கோம், அதை பத்தி சில வார்த்தைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை கடக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஆனால் 22 வருஷம் ஒரு சேனல் ஒரு பெரிய சப்போர்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய பெரிய நன்றிகள் வந்து நேயர்கள் உங்களுக்கு தான். ஸோ உங்களுக்கு பெரிய வணக்கங்கள். இந்த 22வது வருஷம் போலவே அடுத்து வரக்கூடிய எல்லா வருஷமும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு இருக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஜெயா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறது எல்லாமே. ஸோ உங்களுக்கும் எங்களுடைய வணக்கங்கள். செலிப்ரேஷனாகவே எப்பயாவது வந்து எழுத ஆரம்பிப்போம். அந்த மாதிரி சரி எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லும்போது இவருக்கும் சொன்னால் என்னன்னு சொல்லி தோணுச்சு, கடவுளுக்கே கவிதையா அப்படின்ட்டு. சரி இருந்தாலும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் மத்தியில் நம்மளுடைய துன்பங்களை சொல்லாமலே புரிந்து ஆறுதல் தரக்கூடிய ஒரே நண்பன் ஆணைமுகன். ஆஹா ஆஹா ஆஹா. ஜெயலட்சுமி மேம் வணக்கம். வணக்கம் மேம். உங்களோட பயணத்தை, உங்களோட பகிர்வு. எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். நான் வந்து 12 வருஷமாக இந்த நியூஸ் ஃபீல்டில் இருக்கேன். இது ஜெயா டிவியில் நியூஸ் படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன். ஜெயா செய்திகளுக்காக ஜெயா அப்படின்னு சொல்கிறதுல நான் உண்மையாக ரொம்ப ஒரு பெரிய கர்வமாகவே அதை ஃபீல் பண்ணுறேன். நான் அதை விட வேற சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் எதுவுமே இல்லை. வணக்கம் சுகன்யா. வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. எத்தனை வருஷமா நீங்க இந்த மாதிரி செய்தி வாசிப்பாளராக இருக்கீங்க? கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரப்போ ஜெயா டிவி பார்க்கும்போது இங்கெல்லாம் நம்ம வந்து நியூஸ் வாசிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன் இங்கே வந்துட்டு. பட் வந்து அந்த வாய்ப்பை வழங்கி இப்போ வரைக்கும் வந்து ஒரு 3 years ஆச்சு இங்கே வந்துட்டு. ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக வந்து நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன். அண்ட் வந்து ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு லேர்னிங் தான். ஸோ அந்த ஒவ்வொரு நாளுமே நான் வந்து பயிற்சி எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு நல்ல நியூஸ் ப்ரெசென்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையடைகிறேன். ஸோ எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க. ரெடியா இருக்கோம். நாங்க ரெடியா இருக்கோமா? ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 2 டீமுமே அட்டகாசமா பயங்கரமா ரெடியாகி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரே கேள்வி, விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும்? பாத்தீங்களா, உங்க டீம் பாருங்க, சாப்பிட்டு வந்திருக்காங்க பொங்கல் நல்லா. அவங்களுக்கு அது ஒண்ணுதான் ஞாபகம் வந்துச்சு, அதனால சொல்லிட்டாங்க டக்குன்னு. நம்ம டீம் சொன்ன மாதிரி கொழுக்கட்டை. ஸோ கொழுக்கட்டையை வச்சுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த ரவுண்டோட பேரு வாயில கொழுக்கட்டை. இந்த ரவுண்ட்ல கொழுக்கட்டை என்ன பண்ண போறோம் பிரீத்தி? என்ன பண்ண போறோம்னா, கேமோட ரூல்ஸ் இதுதாங்க. 2 பேர் இந்த கேம்ல வந்து விளையாட போறீங்க. ஒருத்தங்க வந்து இந்த கொழுக்கட்டை இருக்குல்ல, அது கிட்ட போய் ஸ்பூனை எடுத்து வாயில வைக்கணும். அதுக்கப்புறம் கையை பின்னாடி கட்டிட்டு அங்க இருக்கிற கொழுக்கட்டை அப்படியே லவகமா கொண்டு வந்து இந்த பிளேட்ல போட்டுறணும். சோ இந்த டீம்ல இருக்க இன்னொரு ஆள் என்ன பண்ணணும்னா அதை கையில எடுத்து சாப்பிடணும். இங்க இருக்கவங்களுக்கு வந்து டாஸ்க் கம்மி தான், பட் அங்க இருக்கவங்க தான் டிராவல் பண்ணி வரணும். இதுக்கு நம்ம கொடுக்க போற டைம் 90 seconds. ஓகே, இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியான கேமா இருக்கு. வேற பார்க்கும் போது ஈஸியா தான் இருக்கும், ஆனா விளையாடும் போது தான் தெரியும். ஆனா இதை தாண்டி இந்த கேமை நம்ம ஏன் அப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா, இது வந்து கொரோனா டைம். ஸோ இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுட்டு யாருமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி இந்த கேமை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேமை விளையாட என் டீம்ல இருந்து வர போறது மோனிஷா அண்ட் ரம்யா. ஸோ மோனிஷா ரெடியா இருக்காங்க, அவங்க தான் கொழுக்கட்டை எடுத்துட்டு வர போறாங்க. அண்ட் ரம்யா அவர்கள் அதை சாப்பிட போறாங்க. டைம் ஸ்டார்ட் நவ. ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட
இப்போ சொல்லுங்க சபா, டஃப்பான டாஸ்க் தானே இது? மிகப்பெரிய ஒரு டாஸ்க் நான் நினைக்கிறேன். ஏன்னா மோனிஷா எடுத்துட்டு வந்ததை விட நீங்க அது தூக்கி சாப்பிட்ட விதம் போட்டாங்க பார்த்தல. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கொழுக்கட்டைனாலும் கொழுக்கட்டை சும்மா அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. வேற level ஜெயா இருக்கா? டிவின்னு சொன்ன உடனே ஆசை, அன்பு, பாசம் கள்ளி கொட்டி இருக்காங்க போல. அள்ளி கொட்டி கொடுத்துருக்காங்க. வேற லெவல் கொழுக்கட்டைங்க. சோ எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. நான் கூட நினச்சேன் ஸ்பூனில் எடுத்துகிட்டு போகிறதுன்னு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் விட்டால் பவுலே கீழே விழுந்துடும் போல. இப்ப எனக்கு என்ன சிரிப்புனா, சுகன்யா டீம்ல இருந்து என்ன பண்ண போறாங்களோ தெரியல. அநேகமா சுகன்யாவோ ஜெயாமாவோ தான் அவங்க இருப்பாங்க. வாரின அதே தூரம் நாங்க வாரப்போம். பெருமை. சந்தோஷம். சோ எனிவேஸ் நம்ம வந்து 2 கொழுக்கட்டை சாப்பிட்டுருக்கோம். 3வது எடுத்துட்டு வரும்போது டைம் முடிஞ்சிருச்சு. பேட் லக் நமக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, 2 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். உங்க டீம் பண்ணுவாங்களா? நாங்க ஜெயிக்க போறோமா? பேசிட்டே இருக்காதம்மா. வாங்க நம்ம ரெஸ்ட் எடுப்போம். வாங்க பேசிட்டே இருப்போம். வாங்க போலாம். ரெஸ்ட் எடுங்க. மயக்கம் உங்களுக்கு, போங்க போய் தூங்குங்க. நம்ம குறைஞ்சபட்சம் எவ்வளோமா சாப்பிடலாம் சுகன்யா? இன்னும் ஒரு 4-5 கூட சாப்பிடலாம். நானா சாப்பிட போறேன், மேம் தான் நீ சாப்பிட வீட்டுக்கு போய் சாப்பிடுறதுக்கு இங்க எத்தனை சாப்பிடுறீங்க? 4-5 நீ வீட்டுல சாப்பிடுமா? கேம்ல நம்ம ஜெயிப்பல. ஜெயிச்சிருவோம் கண்டிப்பா. ஓகே பிரீத்தி, உங்களோட டீமை முறியடிக்க எங்க சுகன்யாவும் ஜெயா மேம் வர போறாங்க. சோ என்னோட டீம் வந்து 2 கொழுக்கட்டையை அழகா சாப்பிட்டு இப்ப ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க டீம் எத்தனை கொழுக்கட்டை சாப்பிட போறாங்க, எத்தனை சொதப்ப போறாங்கன்றத பார்க்கலாம். சுகன்யா, your time start. பிரீத்தி எப்படி எங்க டீம் விளையாண்டாங்க? நாங்களும் ஜெயிச்சோம். ஆக்சுவலி வந்து டை ஆயிருக்கு. என்ன டாஸ்க்னா, எடுத்துட்டு வந்து போடணும், அது வந்து சாப்பிடணும். சரிங்களா? சாப்பிடாம ஒரு கொழுக்கட்டை இருக்கு. நீங்க 3 எடுத்துட்டு வந்தீங்க, நீங்க வின் பண்ணுவீங்க தான் நாங்களும் பயந்துட்டோம். பார்த்தா அவங்க சாப்பிடல. அப்பதான் அப்பா அதுக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சுமா, நான் என்ன பண்றது? 2 டீமுமே வந்து ரொம்ப சிறப்பா விளையாண்டாங்க. ஆமா. இது வெற்றி தோல்வி தான் சமமா முடிஞ்சது. அடுத்த ரவுண்ட்ல நம்ம திறமையை காட்டுவோம். ஓகே, கண்டிப்பா வின் பண்றோம். Thank you so much. ஓகே பிரீத்தி, முதல் ரவுண்ட் வந்து யாருக்குமே வெற்றி தோல்வி இல்லாம முடிஞ்சது. Yes. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு என்ன ரவுண்டு தெரியுமா? என்ன ரவுண்ட்? பேச்சா தான் இருக்கணும். இதான் நம்ம ரவுண்டு. இந்த ரவுண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆண் சிங்கங்களை களத்துல இறக்க போறோம். சோ அவங்க 2 பேரும் உள்ள வர போறாங்க. அவங்க ஒருத்தருக்கும் ஒரு வீடியோ கிளிப்பிங் ப்ளே ஆகும். சோ அந்த வீடியோ கிளிப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான காமெடி, நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஏதாவது ஒரு காமெடி வந்து ப்ளே ஆகும். அந்த காமெடியை பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு நீங்க செய்தி வாசிக்கும் போது எப்படி கண்டென்ட்டா சொல்வீங்களோ அந்த மாதிரி வாசிச்சு காமிக்கணும். சோ மிஸ்டர் சூர்யா ரெடியா இருக்கீங்களா? யா ரெடி. சோ பேச்சாதான் இருக்கணும் விளையாடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வர போறது மிஸ்டர் சூர்யா. ஓகே சூர்யா, உங்களுக்கான வீடியோ பார்த்தலாமா? பார்த்தலாம். வீடியோ ப்ளீஸ். என்ன இது? பழம். நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. 1 இருக்கு. இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
பணம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? 1 ரூபா. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னுங்க. இன்னொன்னு தாங்க இது. உட்கார். ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னுங்க. இன்னொன்னு தாங்க இது. என்ன அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? ஸோ சூர்யா வீடியோ பார்த்தீங்களா? எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் காமெடியை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா பேக்ரவுண்டில் இருந்தவங்களை பற்றி சொல்லணும், ஃப்ரண்ட்டில் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும், அந்த ப்ராப்பர்ட்டியும் மென்ஷன் பண்ணணும், அதோட விலையும் மென்ஷன் பண்ணணும். ரெடியாக இருக்கீங்களா? இது எல்லாத்தையுமே செய்தியா சொல்ல போறாரு. ஸோ ரெடி, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கொடுத்த காசிற்கு சரியான பொருள் கிடைக்காததால் கடுப்பாகி போயிருக்கிறார் நக்கல் மன்னன் திரு கவுண்டமணி. கோவையைச் சேர்ந்தவர் திரு கவுண்டமணி அவர்கள் அவரது குழுவில் பணிபுரியும் திரு செந்தில் அவர்களிடம் 1 ரூபாய் கொடுத்து 2 வாழைப்பழத்தை வாங்கி வர சொல்லியிருக்கிறார். ஆனால் கொடுத்த காசிற்கு கிடைத்த வாழைப்பழத்தை ஒரு பழத்தை செந்தில் அவர்கள் உண்டுவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாழைப்பழத்தை மட்டும் கவுண்டமணியிடம் கொடுத்திருக்கிறார். கடுப்பாகி போயிருக்கிறார் திரு கவுண்டமணி அவர்கள். மீதி இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழம் எங்கே என்று கேட்க பதிலுக்கு செந்திலும் அந்த வாழைப்பழம் தான் இது என்று கூற கடுப்பாகி இருக்கிறார் காமெடி மன்னன் கவுண்டமணி. ஜெயா செய்திகளுக்காக சூர்யா. வாவ், சூப்பர் சூப்பர். மை காட். ஸோ உண்மையிலே வந்து செய்தியில நீங்க கில்லி அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. நான் வெறும் சொல்லி இந்த ரவுண்டுக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சேன் அப்படின்னா எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நியூஸ்ல. ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3.5 அந்த இயர்ஸ் ஆகுது. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப சீனியர்ஸ். பட் இவங்க சொல்லி கொடுத்ததுல 1% நம்ம சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறது தான். இந்த தன்னடக்கம் தான் காதுல அப்படியே தேவா பாயுது. எஸ், தேங்க் யூ சோ மச் சூர்யா. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. நம்ம டீம்ல இருந்து சசிகுமார் சார் எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம். டேக் யூர் சீட். தேங்க் யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க சசிகுமார் சார். ஸோ சசி சார் ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. ரவுண்ட் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கான வீடியோ பார்த்துடலாமா? எஸ். வீடியோ ப்ளீஸ். என்ன கொடுது? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். சரி, என்ன விஷயமா இங்க வந்த? என் சங்கத்தால அடிச்சவன் அவன். காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். என் ஆள் அங்க வருவான், சொல்லி விடு. சரி தல. அடிச்சது எவன்டா? என்ன டாவா பிச்சுடு டாய் கட்ட தொற. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீனா என் ஆளை அடிச்சு பாரு. இந்த காமெடி காட்சியை நம்ம எத்தனை தடவை பார்த்தாலும் சிரிப்பா அடக்க முடியாது. கண்டிப்பா. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்த்தீங்களா? இந்த சீனியர் கட்டதுரைக்கு பட் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம், ட்ரை பண்றேன். எஸ், அதே மாதிரி வந்து நம்ம டைட்டில் பேரும் வந்துருச்சு, பேச்சு பேச்சா தான் இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வணக்கம், ஜெயா செய்திகளுக்காக சசிகுமார். ஒரு கிராமத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலை தீர்த்து வைப்பதற்காக இரு பிரிவினரும் சமரசம் செய்து கொள்ள ஒரு இடத்தில் சந்தித்தனர். ஒரு பிரிவினரின் தலைவர் பெயர் கைப்பிள்ளை, மறு பிரிவினருடைய தலைவர் பெயர் கட்டதுரை. 2 பேரும் சந்திக்கும் போது கைப்பிள்ளை என்பவர் தன்னுடைய ஆளை தன்னுடைய ஒருவரை எதிரணியிடம் அனுப்பி வைத்தார். எதிரணியிடம் அவர் கோபமாக பேசியதை அடுத்து கட்டதுரை அவரை பலார் என்று அவர் கன்னத்தில் அடித்ததை அடுத்து கைப்பிள்ளையின் கோஷ்டியினர் பயந்து கைப்பிள்ளையை தனியாக விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ சசிகுமார் சார் அப்படியே வந்து திடீர்னு நம்ம நியூஸ் சேனலுக்குள்ள போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பயங்கரமா இருந்துச்சு நீங்க உங்க ஃப்ளோ ஆகட்டும் எல்லாமே. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ட் தான். இதை பார்த்துட்டு உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லயே ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப கஷ்டமான இது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப சின்ன ஒரு இதை கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு பெரிய ஒரு ஏன்னா சசி சார் அது நீங்க சீனியர் இல்லையா, அதனால உங்களுக்கு பெருசு. நாங்க ஜூனியர் இல்லையா, அதனால குட்டி. ஸோ சசிகுமார் சார் தேங்க் யூ சோ மச். நாங்க கேட்ட உடனே டக்குன்னு வந்து பட்டுன்னு ஒரு மிகப்பெரிய டயலாக் அழகா சொல்லி காட்டிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச். ப்ளீஸ் டேக் கேர். ஓகே பிரீத்தி, இந்த ரவுண்ட் வந்து நிஜமாவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆமா. இப்போ நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொல்லி ஈஸியா வந்துட்டு ஓப்பனிங் எண்டு கொடுத்துட்டு போயிடுறோம். ஆமா. பட் அவங்க ஒவ்வொரு நிமிஷமே பதட்டமான ஒரு நிமிஷம் செய்தி வாசிக்கிறது. அது வெளியே வந்து பார்க்கறதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், அது வந்து நிஜமாவே கஷ்டம். டெஃபினெட்லி அது இருந்தாலும் 2 செகண்ட் முன்னாடி தான் கொடுத்தோம் அவங்களுக்கு. அதுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்களோட திறமையை வந்து சூப்பரா வெளிப்படுத்தினாங்க. ஸோ 2 பேருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் 2 பேருமே சூப்பரா பண்ணீங்க. ஆனா வெற்றியாளர் அப்படின்றது ஒருத்தர் தான் நம்ம தீர்மானிக்க முடியும். அந்த வகையில் இந்த ரவுண்டோட வெற்றியாளர் சூர்யா.
ஸோ செகண்ட் ரவுண்டோட என் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ரிசல்ட்ல வந்து உங்க டீம் தான் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. ஸோ எங்க டீம் வந்து பாயும் புலிகள் பதுங்கி இருந்து பாய்வார்கள். அதனால வந்து பாயறதுக்கு ரெடியா இருங்க. அடுத்த ரவுண்ட் நம்ம தான் வின் பண்ண போறோம். இதெல்லாம் ஆல்ரெடி நாங்க தான் லீடிங்ல இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வெற்றி பயணங்கள் தொடரும்ல? கண்டிப்பாக. கோரஸ் வேறயா? பாத்துக்கிறோம். ஓகே, ஸோ தேர்ட் ரவுண்டோட பேரு கப்பு பத்ரம். நம்ம வைகை புயல் சொல்ற மண்ட பத்ரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன கப்பு பத்ரம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இந்த ரவுண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த கப் இருக்குல்ல, இந்த டின், இதை வச்சுதான் நம்ம விளையாட போறோம். ஒரு டீம்ல இருந்துமே 2 பேர் வருவாங்க. வர்றவங்க இந்த ஸ்ட்ராவை எடுத்து இங்க ஹோல் இருக்குல்ல, அதுல இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு பக்கம் வாயை ஒருத்தவங்களும் இன்னொரு பக்கம் வாயை ஒருத்தவங்களும் வச்சுட்டு அப்படியே அங்க எடுத்துட்டு போய் டிராவல் பண்ணி வச்சிடணும். கையை யூஸ் பண்ணாம. இந்த ஸ்ட்ராவை இன்சர்ட் பண்ற வரைக்கும் கையை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கையை யூஸ் பண்ணாம அங்க எடுத்து போய் வாயால வச்சுட்டு வரணும். இதுதான் டாஸ்க். ஸோ நம்ம போயிட்டு வர்றதெல்லாம் கணக்கு கிடையாது. தெளிவா சொல்றோம். நாங்க போனோம் வந்தோம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. அங்க போய் கரெக்டா வச்சுட்டு வரணும். டின்னு நிக்கணும். கவுந்து இருக்கிறது கீழே விழுந்துச்சுனாலும் சேராது. கிளியரா இருக்கீங்களா? ஸோ இந்த கேமை விளையாட என்னோட டீமை தான் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் ரம்யா அண்ட் மோனிஷா. ஸோ ரெடியா இருக்கீங்களா? நம்ம இந்த வாட்டி வின் பண்ணிடுவோமா? வின் பண்ணிடுவோம். கப்பு ரவுண்ட்ல கப்பு ஜெயிப்போமா? ஜெயிப்போம். ஓகே. பிரீத்தி, அதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலேயே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குது யாருன்னு பார்த்தா நம்ம மேம் கிட்ட தான் சொன்னாங்க. அதனால மேம் வந்து நிறைய பாடல்கள் நிறைய நிகழ்ச்சியில பாடி நான் பார்த்துருக்கேன். எங்களுக்காக ஒரு நல்ல பாடல். நிலவே உன்னை அறிவே நங்கே நேரே ஓர் நாள் வருவேன் மலர்ந்தால் அங்கு மலர்வேன் இல்லை பனி போல் நானும் மறைவேன் என்னை நான் என்பதா இல்லை நீ என்பதா இல்லை நாம் என்று பேர் சொல்வதா என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன் சொன்ன கதை புரியவில்லை. சோ நீங்க 2 பேரும் இப்ப ரெடியா இருக்கீங்களா? So your time starts now. Fast. Good. Monisha. Come on. Super. Well done. Super. Super. Good. ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. பட் லாஸ்டா மோனிஷா தூக்கி போது கையெல்லாம் ஈரமாயிடுச்சு. அது துப்பிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் ஆர்வத்துல. நீன்றதுனால தான் எங்க டீம் நிறைய கப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் என்னி ஹெல்ப் பண்றீங்களா? 7. So 7 எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இது வந்து லக்கி நம்பரா இருந்திருக்கு. நமக்கும் இந்த லக்கு ஃபேவர் பண்ணுதான்றத பாத்துடலாம். இதுக்கு இடையில இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. வேற லெவல்ல இருந்தது. எடுத்து அப்படி வாயில வைக்கும் போது தான் தெரியும். அந்த பக்கம் பிடிச்ச ஒரு இழுத்தா ஆக்சுவலி ஒன்று விழுந்திருக்க வேண்டியது. ஒரு கிரிப்ல அப்படி பிடிச்சேன். அப்படி ஓடி போய் வச்சோம். பட் அங்கே 2-3 இப்படி கீழே விழுற மாதிரிலாம் இருந்தது. பட் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாதான் பண்ண முடியும். பட் வி டிட் ஆர் லெவல் பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். நீங்க வந்து ரொம்ப ஸ்பீடா பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்சு மோனிஷா வந்து கீ கொடுத்த பொம்மை மாதிரி கடைசி வரைக்கும் ப்ரிப்பேர்டா இருந்தீங்க. மோனிஷா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடந்தலமா நீ இன்னைக்கு வேகமா கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா அப்படின்னாங்க. ஏன்னா வாக்கிங் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் அந்த சர்வீஸ் ரோட்ல போறது இல்லை. சோ 7 டின்ஸ் நம்ம அடுக்கி இருக்கோம். ஆப்போசிட் டீம் என்ன பண்றாங்கன்றத பார்த்துடலாம். தேங்க் யூ. ஓகே, உங்க டீம்ல வந்து ஒரு 7 டின் பாட்டில் அடக்கிட்டீங்க சிறப்பா. ஆமா. ஸோ எங்க டீம்ல வந்து
இல்ல செய்திரு பேசுவோம். ஓஹோ எங்க பாலிசி ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், எதுவுமே நாங்க பேசுறதில்ல, ஒன்லி கேம்ல தான் காட்டணும். அந்த வகையில இந்த கேமை சிறப்பிக்க வெற்றி அடைய 2 பேரை கூப்பிடலாமா? தயவு செஞ்சு வாங்க. சுகன்யா, ஜெய மேம். Your time starts now. அதை விட்டுருங்க, விட்டுருங்க. நான் பண்றேன். ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரா விளையாடுனீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். கைத்தட்டி அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். அண்ட் சுகன்யா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க வேற ஓடிட்டு இல்ல பிரீத்தி, நான் பறந்துட்டு இருந்தேன் சொல்லுவோம். பாட்டு வர கொக்கரக்கனோனே கோலியா நான் இந்த பக்கம் இருக்கிறேன், அவ அந்த பக்கம் இருக்கிறான். இல்ல இது வேலைக்காக தெரிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். பறந்தா என்ன, ஓடினா என்ன, தாவுனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வழியா கோழி மாதிரி ஆயிட்டீங்க நீங்க. லிட்டரலி பாத்தீங்கன்னா இல்ல ஒரு கோலி மாதிரி போயிட்டு இருந்தாங்க பாட்டு ஃபுல்லா. இல்ல எனக்கே தெரிஞ்சு. சோ ஜெயா மேம், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சேம் தான். நான் ஒரு பக்கம் எடுத்தேன், அவ ஒரு பக்கம் எப்படியோ கொண்டு போய் 2 பேரும் இழுத்து தள்ளி விடாம இருந்தீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப நன்றி 2 பேரும். Thank you so much. And count சொல்லணும்னா இவங்க 8 டீ நாங்க வெச்சிருக்காங்க. பட் அதுல 1 டிஸ்குவாலிஃபை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டீனே உங்க கையை யூஸ் பண்ணதால அது கன்சிடரேஷன்ல கவுண்ட் பண்ண முடியாது. சோ ஓவராலா நீங்களும் 7 டீன்னு எடுத்திருக்கீங்க, நம்ம டீமும் 7 டீன்னு எடுத்ததால இந்த மேட்சோட ரிசல்ட் டிரா. ஆல் ரைட். ஸோ 3 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 3 ரவுண்டோட இறுதியில் ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து 1 பாயிண்ட் லீடிங்கில் இருக்காங்க. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, மற்ற 2 ரவுண்டுமே வந்து ட்ராவில் போயிருக்கு. ஸோ வேற வழியே இல்லை, இந்த 4th ரவுண்ட் நம்ம வின் பண்ணாதான் ரிசல்ட்டும் கொஞ்சம் ட்ராவில் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரவுண்டோட பேர் என்ன செபாஸ்டியன்? அப்கலா ஐலசா. டாஸ்க் என்னன்னா 2 மேல் கண்டஸ்டன்ஸோட இடுப்புலையுமே கயிறு கட்டிடுவாங்க. ஸோ ஒரு எண்டு உங்க இடுப்புல கட்டியிருக்கும், இன்னொரு எண்டு உங்க இடுப்புல கட்டியிருக்கும். 2 பேர் சைடுமே டேபிள்ஸ் இருக்கும். அது வந்து நிறைய வந்து பிளாஸ்டிக் கப்பெல்லாம் இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் கப்பெல்லாம் கவுத்து வச்சு நம்ம மேலே வந்து பில்டிங் மாதிரி கட்டுவோம்ல. ஸோ அந்த மாதிரி யார் அதிகமான கப்பை யூஸ் பண்ணி பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். இதில் எதுக்கு உங்க இடுப்புல கயிறுனா, நீங்க அவரை கட்ட விடாம அவரை இழுத்து நீங்க கட்டணும், இவரை கட்ட விடாம இழுத்து நீங்க கட்டணும். ஸோ கையை யூஸ் பண்ணி இழுக்க கூடாது, உங்க பாடியை வச்சே வந்து புஷ் பண்ணி 2 பேர்ல யாராவது கீழே விழணும். அதுதான் இந்த டாஸ்கோட நோக்கம் நினைக்கிறேன். அப்படி இல்ல அப்படிலாம் இல்ல, எங்களுக்கு வந்து 2 பேருமே வலுவானவர்கள் அப்படின்னு காட்டணும், அவ்வளவுதான். வாங்க சசிகுமார் சார். வாங்க சூர்யா சார். பயங்கரமா இருக்கே. சோ முரட்டு காளைகள் 2 பேரும் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாரை கேட்கலாம்? ஜெயா மேம், யார் வின் பண்ண போறா? கண்டிப்பா சூர்யா தான். நாங்க அவ்வளவு எனர்ஜி கொடுத்து அனுப்பியிருக்கோம். இவருடைய புஜ பலத்தை பார்த்துட்டுமா அப்படி சொல்றீங்க? கண்டிப்பா. அது சும்மா அவரு ஒண்ணு அப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து உங்க சூர்யாவை நீங்க வாழ்த்தணும். எப்படி வாழ்த்தி அனுப்ப போறீங்க? வாயிடுச்சா மட்டும் பத்தாது, ஜெயிச்சு காத்துட்டு வரணும். இது வாழ்த்துற மாதிரி இல்லையேமா. நாங்க இப்பதான் வாழ்த்துவோம். ஸ்டைல் அப்படிதான். ரம்யா மேம், கம் ஆன். சென்று வாருங்கள், வென்று வாருங்கள் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. சூப்பர். வின் பண்ணிட்டு வாங்க. இருக்காதீங்க, வாழ்த்துங்க. ஹீரோ எப்பவுமே ஜெயிச்சிட்டு தான் வருவாரு. இவங்களுக்கான நேரம் ஆரம்பமாக போகிறது. கிளாப் ப்ளீஸ். ஸ்டார்ட்ஸ் நவ.
என்ன விட்டு கொடுக்குறீங்க? இவருங்க பேசுறத வந்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க, சரியா? இல்ல சார், நம்ம வந்து விளையாட தான் வந்திருக்கோம். விளையாட தான் வந்திருக்கோம். ரொம்ப இழுத்தீங்கன்னா எப்படி? அதுக்காக கேம் தானே இது. கேம் தான். ஆக்சுவலா உங்களோட சேர்த்து இடுப்புல கட்டினது ஒண்ணுதான், கழுத்தை கட்டி தொங்க அதுக்கு ஒண்ணுதான். அதுக்காக இப்படி எல்லாம் பேசக்கூடாது சூர்யா. சொல்லிட்டேன். சொல்ல ரொம்ப இழுக்கிறீங்க, வயிறு வலிக்குது. நானும் பொறுமையா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்ல சார், கீழே இல்ல வேணாங்க, கட் பண்ணுங்க, சரி கிடையாது. நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க. இல்ல பின்ன பேசுற விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? என்ன தப்பா சொல்லிட்டேன் நானு? ரொம்ப இழுக்காதீங்க. மலை மாடெல்லாம் அப்படி பேசக்கூடாது. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. இல்ல நான் என்ன சொன்னேன்னா, நீங்க அவ்வளோ புஜ பல பராக்கிரமம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்களே காமெடின்னு சொல்லிட்டீங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க, பேசுற விதம்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டு பேருக்கும் கேம் கொடுத்துருக்கு, உங்களுக்கும் அதே அளவு தான் கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க கொஞ்சம் பலசாலியா இருந்தா அவர் இழுக்கும் போது அவருக்கு வலிச்சதுனால அவர் அதை பொறுத்துக்கிட்டு தான் இல்ல, எனக்கு அதே மாதிரி உங்களுக்கு வலிச்சதுனால கேம் அக்செப்ட் பண்ணி சார், கேம் அக்செப்ட் பண்ணிட்டு தானே நீங்க கேமா தாங்க வந்தீங்க. பார்க்கணும். அதுக்கு பேசக்கூடாது இல்லையா? அந்த சொல்றது மாதிரி வந்து ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. இல்ல, accept பண்ணிட்டு தானே இழுக்காதீங்க, வந்தாங்க. கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படி சொல்றது வந்து விட்டு கேம்ல கொடுத்தா உள்ள கேம் தானே. போயிடுமே. சரி, ஓகே, லீவ் விட்டு இட், கொடுங்கன்னா அவர் லீவ் விட்டு கொடுக்கலையே. சரி, சும்மா just லீவ் வார்த்தைகள் தானே, இட். அதை சரி, என்ன ஆரம்பிப்போம், சொல்லணும்? கேம் ஆரம்பிப்போம், விடுங்க. ஸோ ரெண்டு மேல் கண்டஸ்டன்ட்ஸுமே ரெடியா இருக்காங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆல் ரைட். ஸோ ஆஃப்டர் வெரி சீரியஸ் ஃபைட் ஒரு சூப்பரான கேமை ஆடி முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கேருந்து பார்க்கும் போதே வந்து யார் வின்னர்ன்றது நம்மளால ஓரளவு ஜட்ஜ் பண்ண முடியுது. பட் ஸ்டில் நம்ம எண்ணிடுவோமே, உங்க சைட் கப்ஸ் என்னங்க, நம்ம சைடு எண்ணிடுவோம். ஜட்ஜ்மெண்டே தேவையில்லை, அவர் தான் வின்னர். இந்த ரவுண்டோட வின்னர் நம்ம டீம். சூப்பர். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொன்னதை விட, ஆமா பிரீத்தி, நீங்க அவங்கள கேளுங்க. நீங்க பயந்துட்டீங்களா? சார் திருத்தப்புன்னு கலவரம் ஆயிடுச்சு, நிலவரம் கலவரமா போனதுக்கப்புறம். ஆஹா, அப்ப நம்ம வின் பண்ணிட்டோம் சூர்யா. சரி, நாங்கெல்லாம் வந்து செய்தி வாசிப்பாளர்கள், புரியுதா? நாங்க வருவோம், வாசிப்போம், அப்படியே போகும். எங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து எப்பயாவது ஒரு மீட் பண்றது, ஃபெஸ்டிவல், கெட் டுகெதர் அந்த மாதிரி தான் நாங்க மீட் பண்ணுவோம். சரி, இங்க வந்து ஒரு சும்மா ஒரு ஃபைட் மாதிரி பண்ணி உங்களையும் வியூவர்ஸையும் கொஞ்சம் இது பண்ண வைக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்காக நாங்க ரெண்டு பேர் பண்ண ஒரு டிராமா தான். ஓகே, சரியா? இதுக்கு வேற பஞ்சாயத்து வேற இவ்வளவு பேர். சுகன்யா வந்து வசூல் வேற ஏதோ பாருங்க சூர்யா, இதெல்லாம் ஒன்றும் தப்பில்ல, வந்துருங்க. இதுல எனக்கு என்னன்னா, சசி சார் வந்து பேசும்போது நம்ம உடனே ஆரம்பிச்சா கண்டுபிடிச்சிருவாங்க, கொஞ்சம் 2 கப்பை அடுக்கிட்டு வேற ஆரம்பிக்கலாம் அப்படின்னாரா. அந்த 2 கப்பு கூட அடுக்க நிஜமாவே கோவர மாதிரி பண்ணிட்டாரு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த கேமோட எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிக்கிறது. பிராங்க் தானா? ஓகே, புதுசா வந்தவங்க ராகிங் பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே பிராங்க் தான். எங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு ஃபைட்டோ ஒரு ஈகோவோ எதுவுமே வந்தது கிடையாது. நாங்க நியூஸ் ரீடர்ஸ் இப்படி தான் இருப்போம். ஆனா உண்மையிலேயே ஒண்ணுங்க, நான் கண்டிப்பா ஒன்று சொல்றேன். காண்டா நீங்க. இல்ல, என்னன்னா இதை வந்து என் இடுப்புல கட்டுறது ஒண்ணுதான், இவர் கூட மோதுறதுக்கு எனக்கு கழுத்துல கட்டி தொங்க விடுறது ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த லெவலுக்கு நான் விட மாட்டேன். காப்பாத்திடுவாரு, அவரே கைட்டி விட்டுருவாரு. எனிவேஸ், thank you so much. குட் ஷோ. உண்மையிலே வந்து எல்லாரையும் பீதிக்குள்ளாக்கி இருக்கீங்க. thank you so much. ஸோ மோதி பார்ல இது வரைக்கும் நம்ம 4 ரவுண்ட் விளையாடி இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டான வாயில கொழுக்கட்டை வந்து டை ஆயிடுச்சு.
செகண்ட் ரவுண்டான பேச்சா தான் இருக்கணும்ல இந்த டீம் வின் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் ரவுண்டான கப்பு பத்திரம் டையாச்சு. அண்ட் ஃபோர்த் ரவுண்டான அப்கலா ஐலஸால நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து டைல போயிட்டு இருக்கிறதால இந்த ஃபிஃப்த் ரவுண்ட் தான் ரொம்ப முக்கியமான ரவுண்ட். ஸோ ஃபிஃப்த் ரவுண்ட் என்ன? ஸோ இந்த ரவுண்டோட பேர் என்னன்னா வரும் ஆனால் வராது இதுதான். அதனால கண்டிப்பாக நம்ம வருவோம்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ என்ன டாஸ்க்கு பிரீத்தி? என்ன டாஸ்க்னா முன்னாடி களிமண் இருக்கு, பூக்கள் இருக்கு. களிமண் யாரை சொன்னீங்க? இதுதான் ஒரிஜினல் களிமண்ணை தான் சொன்னேன். அப்புறம் பூ இருக்கு, அருகம்புல் இருக்கு, சந்தனம் இருக்கு, குங்குமம் இருக்கு, அங்க ஒரு பிளேட் இருக்கு. இப்போ என்னன்னா டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு டீம்ல இருந்து 2 பேர் வந்து அவங்களோட களிமண்ணை எடுத்துட்டு போய் பிள்ளையாரை வந்து வடிவமைக்கணும், ஆரம்பிச்சிடணும். ஸோ யார் கரெக்டாக பிள்ளையார் மாதிரியே செஞ்சுருக்காங்க, அதில் பூ வச்சு அருகம்புல் வச்சு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். பிள்ளையார் மாதிரி இருக்கணும், மறுபடியும் சொல்றேன். ஸோ என்னோட டீம்ல இருந்து யார் வர போறீங்க? நானும் ரம்யாவும். ஓகே, ஸோ என் டீம்ல இருந்து சிங்கங்கள் களம் இறங்க போகுது. உங்க டீம்ல யாரு? எங்க டீம்ல இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஜெயா மேம் அண்ட் சூர்யா சார் வர போறாங்க. இவங்க வந்து சிற்பக்கலையில வந்து டிகிரிலாம் வாங்கியிருக்காங்க. ஓ அப்படி அப்படின்னு இந்த கேம் வைக்கும் போது சொன்னாப்புல ஃபைனலா நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ 4 பேருமே ரெடியா இருக்கீங்களா? ப்ளீஸ் உங்க பொசிஷன் எடுத்துக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. ஓகே, ஸோ 2 டீமுமே ரெடியா இருக்காங்க. உங்களுக்கான கால அவகாசமும் இருக்கு. யார் சீக்கிரமா முடிக்கிறா, அழகா முடிக்கிறா அதை பாருங்க. உங்களுக்காக டெமோக்கு ஒரு பிள்ளையார் கூட வச்சிருக்கோம். நீங்க எப்படி டெக்கரேஷனா வந்துக்கிறீங்களோ அதே மாதிரி பிள்ளையார டெக்கரேஷன் பண்ணணும்னு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். ஸோ your time starts now. ரெண்டு டீமே ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க. எஸ், அதுல எங்க டீம் ரொம்ப ரொம்ப சிறப்பா செஞ்சாங்கன்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அது நீங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதனால நினைச்சாதான் எனக்கு மன கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லா டாஸ்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் கொண்ட குழு தான் வந்து டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குழு என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா இந்த ரவுண்டோட வின்னர் மைட்டி. அதுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா 2 பேருமே கியூட்டா பண்ணிருக்காங்க, எஃபர்ட்ஸ் எல்லாம் மியூச்சுவலா போட்டிருக்காங்க. இருந்தாலும் அது குபேரன் மாதிரி இருந்ததாகவும் இதுதான் விநாயகர் மாதிரி இருந்ததாகவும் அந்த 5 அணி சொல்லியிருக்கிறார்கள். பட் எனக்கு என்ன டவுட்னா இதுல பிள்ளையார் யாருன்னு அவங்க கண்டுபிடிக்கட்டும், ஆனா அந்த 5 குழு யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சே ஆகணும். சோ இந்த ரவுண்டோட வின்னர் யாருங்கறத உங்க வாயில சொன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லிட்ட பிறகு மறுபடியும் என் வாயில சொல்லி என்ன கடுப்பேத்த பாக்குறேன்னு நினைக்கிறேன். வெற்றியாளர் உங்க அனைவருக்குமே வாழ்த்துக்கள். கைத்தட்டி அவங்க. ஆல் ரைட், சோ இந்த மோதி பார்ல எங்க டீமோட மோதி பார்த்து பயங்கர டயர்டா இருக்கு. உங்க டீமுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அடுத்த வருஷம் நம்ம திரும்ப முயற்சி பண்ணுவோம். சபா, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். மிமிக்ரி பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. சவஞ்சி படத்துல சோனியா அவங்க அப்பா லாஸ்டா பேசுவார் பாரு, நீ நல்லா இருக்கணும்பான்னு, அந்த மாதிரி எண்டுல வந்து பரவாயில்ல சுகன்யா, உங்களோட ரொம்ப சூப்பரா ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டீங்க. உங்களாலே நம்ம டீம் அடுத்த லெவலுக்கு போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஈக்குவலி டஃபா வந்து கம்பீட் பண்ணீங்க. உண்மையிலேயே வந்து பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு இன்னைக்கு ஷோ ஃபுல்லாவே. நீங்க 3 பேர் இல்லைன்னா இவங்க 3 பேர் இல்ல, கண்டிப்பா அவங்க வின் பண்ணிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு டீம் ஒர்க்கா எல்லாருமே சூப்பரா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அப்படியே மேடைக்கு வந்துருங்க எல்லாருமே. ஓகே, ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மோதிப்பார் நிகழ்ச்சி கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ நம்ம நியூஸ் ரீடர்ஸ் இது வரைக்கும் நீங்க நியூஸ் ரீட் பண்ணி பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபார்மலா பேசி பார்த்துருப்பீங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயும் இப்படி ஒரு ஜாலி சைடு இருக்குன்றத கண்டிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத சசி சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லையா, நியூஸ் ரீடர்ஸ் அவங்கவுங்க படிச்சுட்டு அந்த டைமில் போவாங்கன்னு. இப்போ ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் நியூஸ் ரீடர்ஸாக இங்கே வந்து பார்த்துட்டு இவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்லாம் இந்த நிகழ்ச்சியை வந்து கொண்டு போன உங்கள் 2 பேருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரம்யா மேம், ஃபியூ வேர்ட்ஸ். அவர் சொன்ன மாதிரி தான் இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் வந்து பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரியான ஒரு
ஒரு கேம் ஷோ மூலமாக எங்கள் எல்லாரையும் இவ்வளோ நேரம், ஆக்சுவலி நாங்கள்லாம் வந்து ஒரு 2 hours 3 hours கிளம்பி போயிடுவோம். மத்தியானத்துலேருந்து ஒரு லாங் செஷன் எங்கள் எல்லாரும் கூடவே இருக்க வச்சு பேச வச்சு, திடீர் நடுவில் சண்டைலாம் வந்து ஒரு பயந்து போய் அந்த மாதிரிலாம் ஆகி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரியான கேம் ஷோஸ் நிறைய வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் மோனிஷா. 2 பேருமே சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இந்த கேம் ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் வின் பண்ணது, நாங்கள் மட்டும் வின் பண்ணல, நாங்கள் ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து வின் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் நாங்கள் நியூஸ்க்கு வந்தோன்னா அந்த ஒரு 4 hours தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த 4 hours ஒருத்தரை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். அவங்க உள்ளே போகிற டைமில் நாங்கள் மேக்கப் போடுவோம், அவ்வளோதான். டைம் எதுவுமே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டோம். வீட்டுக்கு போய் நாங்கள் பேசுறதுக்கு கூட டைம் இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு ஷோவில் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி கேம் ஷோஸ் நிறைய எங்களுக்கு வரணும், எஸ்பெஷலி நியூஸ் ரீடர்ஸ்க்கு. ஏன்னா நாங்கள் ஒருத்தர் அப்போ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும் ஒருத்தர். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மோனிஷா. எப்படி பிட்ட போட்டுச்சு பார்த்தீங்களா அது? சூப்பர் மோனிஷா. மிஸ்டர் சூர்யா, நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. ஆக்சுவலாக புதுசாக ஒரு டாஸ்க், என்னடா இந்த பிள்ளையார் களிமண்ணில் செஞ்சதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஒரு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஷோ, இதில் நாங்கள்லாம் கலந்துக்கிட்டோங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. ஜெயா மேம், நீங்க சொல்லுங்க. அதே தான் எல்லாரும் சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே உள்ளே வந்தோம்னா ஒருத்தர் பார்த்துக்கிறதே ரொம்ப ரேர் தான். வந்தோமா அப்படியே மெஷின் மாதிரி உட்காந்து படிச்சுட்டு நாங்கள் பாட்டில் போயிட்டுருப்போம் எங்கள் வேலையை பார்த்துட்டு. இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு இதெல்லாம் பண்ணிடுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. மைண்டும் ஃப்ரீயாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ், அண்ட் ஜெயா மேம் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க எல்லா கேமையுமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சுகன்யா அவங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம் சொல்லாத. நீ கேண்டீன்ல நிறைய இல்ல தடவை சபா, பார்த்துக்கிறேன். என்னன்னா நான் வரும்போது ஃபுல் ஃபன் பண்ணும். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஃபுல் ஃபன்னா வந்து என்ஜாய் பண்ணணும் தான் வந்தா. அதே மாதிரி ஃபுல் ஃபன்னா இருந்தது, ஜாலியா இருந்துச்சு. நாங்க ஃபேமிலியா வந்து எங்களோட நியூஸ் பிரசன்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா இருந்துச்சு. மெயின் அடுத்த டைம் வைக்கும்போது இந்த குழக்கட்டை கொஞ்சம் சாஃப்டாக வைங்க, ஏன்னா சாப்பிட்டா எங்களுக்கு தான் தெரியும் அதோட. மேம் அதனால அதுதான் பயங்கரமா task போனிக்க பார்த்துட்டு ஸ்டார்டிங்லேயே அதெல்லாம் சாப்பிட முடியக்கூடாது. அதுதான் task. கொஞ்சம் சாஃப்டாக பார்த்து வைங்க. தெரிஞ்சிரும். கோரிக்கை பரிசீலனை பண்றது. நன்றி. அண்ட் இதை தாண்டி இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, நம்மளோட ஆனிவர்சரி டேவும் வந்துருச்சு. நம்ம வந்து 22nd இயர் வந்து காலடி எடுத்து வைக்கிறோம். ஸோ அதையும் சிறப்பாக கொண்டாடி மக்கள் கிட்ட இருந்து நம்ம விடை பெறலாம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.